சென்னை ஆர்கே நகர் தொகுதி கொருக்குப்பேட்டை காமராஜ் நகர் 8வது தெருவில் உள்ள ஜீசஸ் ட்ரூத் மினிஸ்ட்ரிஸ் நிறுவன தலைவரும் சபை போதகருமான தயாபத்ரா மற்றும் தமிழ்நாடு பப்டிஸ்ட் கன்வென்ஷன் இணைந்து குருத்தோலை பவனி நடத்தினர். இந்த ஊர்வலத்தில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கையில் குருத்தோலையுடன் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். மேலும் பொதுமக்களுக்கு கிறிஸ்தவ துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் மற்றும் ஆவடி விஜயகுமார், பிஷப் தேவ பிரசன்னா, ஸ்டீபன், டி ஐசக், பால் டீனியல், சுந்தர்ராஜ், ஜான், ஜேசுதாஸ், ஆப்ரஹாம், அந்தோனி, சாந்தகுமார், பாபு, ஜெய்யா குமார், பாஸ்டர் ராஜு, ஜெயராவ், சபை மூப்பர்கள் ராஜ்குமார், ஸ்ரீனிவாசலு, டேவிட் உட்பட 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். அதுக்குரிய தயாபத்ரா அவர்கள் தலைமையிலே சிறப்பான முறையிலே அந்த நாட்களை நினைவு கூறும் வண்ணம் தேவனுக்கு மகிமையை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தினம் அனைவராலும் ஒதுக்கப்பட்ட அந்த கழுதையின் மேல் ரட்சகர் இயேசு பவனியாக வந்த இந்த நாள், அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவர் பலப்படுத்துகிறார், அவர்களை உயர்த்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டது. இதை நினைவு கூறும் வண்ணம் நம்முடைய திருச்சபை மக்களாக இதை சிறப்பான முறையிலே முன்னெடுத்து இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் என்னை கூட அழைத்து பங்கு பெறுவதற்கான ஒரு அழைப்பை விடுத்த நம்முடைய மதிப்புக்குரிய நம்முடைய போதகர் தயாபத்ரா அவர்களுக்கும் அவர்களுக்கு உடன் ஊழியர்களுக்கும் இந்த திருச்சபையை சேர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உண்மையாக மறுபடியும் ஆர்கே நகருக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய போட்டி இருந்தது, நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவனை கனப்படுத்துறவரை தேவன் கனப்படுத்துவராக இருக்கிறார். வருடம் எல்லாம் போதர்களுக்கு அவர்கள் சேர்த்து அவங்களுக்கு உடையா இருக்கட்டும், உணவாய் கொடுக்கிறது. உண்மையாகவே அவருடைய வாழ்வில தேவன் பெரிய காரணம். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்தது, ஏகப்பட்டது, இதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அது இப்போ பப்ளிக்கா சொல்ல முடியுது. இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவ பிள்ளைகளை ஐயா எம்எல்ஏ அவர்கள் கவனித்தார், தேவன் அவரை கவனித்தார். இந்த மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் மாத்திரமல்ல, அவர் அமைச்சராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் இந்த வட சென்னையில நிறைய பேர் அமைச்சர் ஆவறதே இல்லை. அண்ணன் மூலியமாக அவர் அமைச்சர் ஆகணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் சார்பில் நான் பிதாபிடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். அது என்னுடைய ஆசை. அதற்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். இவ்வளவு அலுவலக மத்தியில ஒரு நம்பத்துல வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவ மக்களுக்காக உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேவன் நமக்காக கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய சபைக்கு எல்லா நிகழ்வும் வருகிறார். தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளிப்போம். கர்த்தரை நாம உயர்த்துவோம். அவர் சட்டசபைக்கு அனுப்புவோம். அமைச்சர் பேரோட அவரை பார்ப்போம். கர்த்தருடன் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக.